நல்லா இருந்தால் மட்டும் தான் காசு. ஒரு சின்ன ஸ்மெல் வந்தால் கூட மீறி ரிட்டர்ன் கொடுத்தலாம். ஒன்றும் பிரச்சனை நான் தாராளமாக வாங்கிப்பேன். ஏன் நான் இப்படி கொடுத்தேன்னு சொல்லி கேட்கவே மாட்டேன். நல்லா இருந்தால் மட்டும் தான் காசு. அது மட்டும் 100 மடங்கு நல்லா இருந்தால் மட்டும் தான் காசு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த கும்பி டேரக்ட் ஒரு ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க. அப்படியே பாருங்கள் ஃப்ளஷ்ஷாக வருது. அப்படியே 70 rupees plate Squid, Tetri 70, Prawn 70. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த சில் காற்றுக்கு வந்து ஏதாவது சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படி தான் நினச்சி தேடிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு பீச்சில் என்ன கிடைக்கும்? சுட சுட ஃபிஷ் கிடைக்கும். ஸோ ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு கடையை தான் நம்ம இப்போ தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கடையில் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட கொடுத்தா கூட மாற்றி தருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் நிறைய இப்படிலாம் சர்ச் பண்ணி தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய உங்களுக்கு சீ ஃபுட்லாம் கிடைக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இலிப்பூச்சி அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் கிடைக்குது. அது வேறு ஒன்றுமே கிடையாது. நண்டு வந்து குட்டியாக கிடைக்குமா. இங்கே இருக்க கடையில் தான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து செய்கிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட போகிறோம். வாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்த மீனை வந்து அப்படியே பொரிக்க போகிறாங்க அவங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடை எத்தனை வருஷமான இருக்கீங்க? கடை 20 வருஷமாக கடை இருக்குமா இந்த கடை. ஓகே. இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி? இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் கட்லெட் போட்டிருந்தோம். அதனால் கஸ்டமர் வந்து என்ன டெய்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிஷ் கட்லெட் டெய்லி போடும், டெய்லி கொடுங்க. அதனால் டெய்லி ஃபிஷ் கட்லெட் கொடுக்க ஆரம்பிச்சேன். சண்டே மட்டும் எறா தொக்கு, சொரா புட்டு, இந்த வீட்டில் செய்கிற கடமை தொக்குலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, அப்போ இங்கே நிறைய செலிபிரிட்டிலாம் வந்து சாப்பிட்றாங்க சொல்கிறாங்க. ஸோ யார் யாருன்னு சில பேர் சொல்ல முடியுமா? டேரக்டர் சார் பிரபு சாலமன் சார் வருவார். இங்கே கும்பி டேரக்டர் ஒரு ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க. விஜய் டிவிலேருந்து மைனா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வருவாங்க. விஜய் டிவிக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வருவாங்க இங்கே. அப்புறம் இங்கே யார் நான் சமைக்கிறது? எதனால் இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? சமைக்கிறத விட மசாலா தான் மேட்ரு. எல்லாம் அம்மா அரைச்சி விடுற மசாலாவும் இங்கே அம்மா க்ளீன் பண்ணுற மீன் யாருமே க்ளீன் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஹைஜென்ட்டாக இருக்கும் மீன் க்ளீன் பண்ண. நீங்கள் வாங்கின மீனை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண மாதிரி மீன் ஓடுற மாதிரி தெரியும். அப்படி லைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மீன் எப்போவுமே. நம்ம இங்கே செய்யும் போது கூட பார்த்தேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே மசாலா போட்டு. ஒன்றே நம்ம நல்லா இருந்தால் மட்டும் தான் காசு. ஒரு சின்ன ஸ்மெல் வந்தால் கூட மீறி ரிட்டர்ன் கொடுத்தலாம். ஒன்றும் பிரச்சனை நான் தாராளமாக வாங்கிப்பேன். ஏன் நான் இப்படி கொடுத்தேன்னு சொல்லி கேட்கவே மாட்டேன். நல்லா இருந்தால் மட்டும் தான் காசு. அது மட்டும் 100 மடங்கு நல்லா இருந்தால் மட்டும் தான் காசு. எல்லாத்தோட ரேட்டும் வந்து அண்ணா நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அண்ணா இதோட ரேட்லாம் சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இது இலிப்பூச்சி, அதாவது இங்கிலீஷில் ஷாங்க் கிராப்னு சொல்லுவாங்க இந்த மீன். இப்போ பிளேட் 70 ரூபா இது. ஓகேங்களா? இது 2 பீஸ் 100 ரூபா வரும். கிராபு இது 70 rupees பிளேட்டு. ஸ்குவிட்டு Tetri 70, Prawn 70. ஓகேங்களா? லெதர் ஜாக்கெட் ரொம்ப நம்ம கடை ஸ்பெஷல் மீன். இது மீன் தான் நம்ம கடை ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த லெதர் ஜாக்கெட் தான். இந்த லெதர் ஜாக்கெட் இது பெரிய மீன் 500 வரும். இது சின்னது 400 வரும். அது ஃபேமிலியாக வாங்கி சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஃபேமிலி வாங்கி சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும். ஆமாம். வஞ்சரம் 150 வரும். அப்புறம்னா ஐலா 70 rupees வரும். ஐலா அதாவது இந்த மீன் காணாங்கல் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மீன் பேர் 70 rupees. இது கொடுவா, அசல் கொடுவா, ஒரிஜினல் கொடுவா. நீங்கள் வீட்டில் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க இந்த மீன். ஆனால் ஒரிஜினல் கொடுவா 300 rupees வரும். இது
பாம்ஃப்ளெட் வந்து 200 250 வரும். சைஸ் பொறுத்து தான் என்றைக்குமே ரேட்டு. இது கிளி மீன், இது 200 வரும். இது கிளி மீன். இது சங்கரா 80 rupees வரும். இது நாக்கு மீன், டங் ஃபிஷ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து 200 வரும் ஒன்று. இது கொடுவா, இது பொறுக்கே சொல்லுவாங்க. இது 150 வரும். இது 250, இது 150. நம்ம ஆர்டர் பண்ண 2 பொருள் இப்போ வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட்லெட் அண்ட் அது வந்து எறா. ஸோ சாப்பிடுவோமா? ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு. இந்த பொறப்பு தான் மசாலா அப்படியே மண்டை வரையும் அப்படியே செம்மையாக ஏறுது. அந்த ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இதில். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் கட்லெட் பார்த்தீங்கன்னா சாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ மைனீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிடுவோம். சூடாக இருக்குது. கட்லெட் நல்லா ஒரு மாதிரி ஸ்டஃப் பண்ணி நல்லா முருகலாக வேக வச்சுருக்காங்க. மைனீஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கு. வாவ், அந்த ஃபிஷ் வந்து நல்லா முருகலாக வெந்திருக்கு. அது பார்க்க உங்களுக்கு அந்த ஃபிஷ் சம்டைம் வந்து ஃபிஷ்லாம் நீங்கள் வெளியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவுச்சு நாற்று அடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லவே இல்லை. அந்த KFCயில் சிக்கன் சாப்பிட்டா ஒரு மாதிரி செம்ம ஃப்ளேவர் மட்டும் இருந்து நல்லா மொறுன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ளேவர். அதை விடவுமே ஆக்சுவலி நல்லாயிருக்கு. உண்மையாகவே இந்த கடையோட பெஸ்ட் ஐட்டம். இவங்க ஏன் இது சொல்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இதுதான் அந்த எலிப்பூச்சி, குட்டி குட்டி கிராப். இது பெசன்ட் நகர் விட்டால் உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நிறைய ஹோட்டலில் அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இதோ சாப்பிடுவோம். சூப்பர் க்ரன்ச்சி அண்ட் அந்த வெங்காயம் ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது இதில். அண்ட் கிராப் டேஸ்ட் வந்து நல்லாவே ஒரு மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட ஃபிஷ் வந்துகிட்டே இருக்கு. எங்கே வைக்கிறதுனே தெரில, நிறைய சாப்பிட்றேன் போல இன்னைக்கு நான். வாவ், செம்மையாக இருக்குது பாருங்க. கொடுவா, இது பேர் தான் கொடுவா. மீசை அருவா பார்வை. அந்த பூ போல மயனீஸ்ல அப்படியே தொட்டு சாப்பிடுவோம். செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த வெளியெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த மீன்லாம் நல்லா அப்படியே வறுத்து சூப்பராக இருக்குது அந்த க்ரஸ்டே. ப்ரான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். ப்ரான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எதுக்கு ஸ்பூன் கையிலேயே நான் காட்டுறேன். நீங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது பார்த்துருப்பீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அவங்க அப்படியே மசாலா போட்டு அப்படியே வறுக்கிறாங்க. லாஸ்ட்டாக கொடுவா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரில. உங்களுக்கு மேலே அந்த மசாலாலாம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நல்லா ஒரு சில்லி ஃப்ளேக்ஸாக வந்து தூவி இருக்காங்க. அப்படியே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வருது. அப்படியே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். செம்ம ஃப்ளஷியாக இருக்குது. அதே மாதிரி அந்த மசாலா மேலேயும் வந்து உள்ளேயும் அப்படியே செம்மையாக சூப்பராக இருக்குது. ஃப்ளஷ் மீன் எப்போவுமே ஒரு தனி டேஸ்ட்டு தான்.
இது வரைக்கும் எங்கேயும் எனக்கு முள்ளே மாட்டல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த கட்லட் தான். செமையாக இருக்குது. அண்ணா சொன்ன மாதிரி அவங்க கடையில் இது வந்து ஒரு சிக்னேச்சரான டிஷ். கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓவராலாக கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் தான். நம்ம நிறைய இடத்துல மீன் சாப்பிட்டோன்னா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணா கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் கூட வந்துட்டு வேணா கூட சேஞ்ச் பண்ணி தருவோன்னு. இவ்வளோ ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினலாக தான் இருக்குது. ஸோ பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு அது ஆக்சுவலி அந்த மசாலாலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அந்த இடத்த. எனக்கு வந்து நீ டே சூப்பராக போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். until then it's bye from Hema. பாய். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட்டு கடை. பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு. ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால். இந்த கடையோட லொக்கேஷனும் அண்ணாவோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா மறக்காம செக் பண்ணுங்கள்.